வீட்டில் சமைக்கிற முட்டை ஃப்ரைட் ரைஸ் என்று எங்கள் அம்மா சமைச்ச முட்டை ஃப்ரைட் ரைஸ். வீட்டின் முட்டை ஃப்ரைட் ரைஸ் இது ஸ்பெஷலாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். அது முதலாவது தக்காளி போட்டுக்கணும். தக்காளியில் இது பண்ணு வெங்காயம் எண்ணெய் ஊற்றிக்கணும். வெங்காயம் போட்டுக்கணும். அப்படியே கலக்கணும். கொஞ்சம் நேரம் கலந்து தக்காளி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கிண்டி வதக்கணும். வதக்கிட்டு உப்பு போட்டுடணும். உப்பு போட்டு வதக்கிட்டு மஞ்சள்தூள் போடணும். கரம் மசாலா போடணும். மிளகாத்தூள் போடணும். அதுக்கப்புறம் இப்படி வந்துடும். இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். அப்படியே தண்ணி ஊற்றிடணும். இந்த ஸ்டேஜுக்கு வந்தோடனே இதுதான் நம்ம வீட்டு முட்டை ஃப்ரைட் ரைஸ். கெட்டி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் முட்டை உடச்சி போட்டுடணும். நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அது பொறுத்து முட்டை. நாங்கள் 3 பேர் இருக்கோம், அதனால் முட்டை முட்டையை உடச்சி இதில் போடணும். ஃபஸ்ட்டு முட்டை. இப்போ செகண்ட் முட்டை உடைக்க போகிறாங்க. செகண்ட் முட்டை ஸ்கூனால் உடைக்க போகிறாங்க. தேர்ட் முட்டை உடைக்க போகிறாங்க. உடைச்சாச்சு. இப்போ தேர்ட் முட்டை மஞ்சக்குறை அப்படியே அழகாக தெரியுது. இது இப்போ தான் முட்டை ஃப்ரைட் ரைஸ். இது வீட்டில் செஞ்சு பாருங்க. அப்படியே உங்கள் பசங்கள்லாம் அப்படியே வேணும்னு கேட்டுன்னு இருப்பாங்க. இது எங்கள் அம்மா செஞ்சது. இதுதான் எங்கள் அம்மா ரெசிபி. இந்த சாதத்தை வேக வச்சுக்கணும் போல குக்கரில். அதுக்கப்புறம் அந்த சாதத்தை அப்படியே போட்டு கொஞ்ச நேரம் இது வேகட்டும். ஸ்பூனால் செஞ்சாதான் முட்டை உடையாது. முட்டை ஃப்ரைட் ரைஸ் நல்லா ஸ்கூலில் செஞ்சால் தான் கெட்டி ஆகும். கரண்டியில் செஞ்சால் குழம்பு மாதிரி ஆகிடும். முட்டை குருமா மாதிரி ஆகிடும். இப்படி தான் செய்யணும். அதுக்கப்புறம் சாதத்தை போட்டு பரட்டணும். கொஞ்ச நேரம் இது வேகணும். அதுக்கப்புறம் நாங்கள் சாதம் போட்டுறதை எப்படி காட்டுறோம் வீடியோவில். இப்போது சாதத்தை பசதிக்கு போடுங்க. கரண்டி வச்சு சாதத்தை இருக்கும். இப்போ கலந்து இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். இதை சூப்பு வெயிட்டங்க மிச்சம்.